வேலூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம், மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மத்திய அரசு மட்டும் கிடையாது, மாநில அரசு மட்டும் கிடையாது, உள்ளாட்சி மன்றங்களோ கணக்கெடுப்பு நடத்தலாம். ஏன் பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. முதலமைச்சருக்கு இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா? அதனால இனியும் எங்களால் பொறுக்க முடியாது. இப்ப எல்லா கட்சிகளும் ஓரளவுக்கு மனநிலை வந்திருக்கிறாங்க. ஏன்னா அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க வீதியில இறங்கணும்னா தமிழ்நாடு தாங்க. ஏன்னா இது ஏதோ எங்களுடைய பிரச்சனை, பாட்டாளி மக்கள் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பிரச்சனை, தமிழ்நாட்டில் சமூக நீதி பிரச்சனை. எல்லா சமுதாயங்களும் சரி, எல்லா மீனவங்களும் சரி, எல்லாமே வர ஒரு உதாரணம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் என்ன நிலையில் இருக்கிறார் தமிழ்நாட்டில்? மத்தியில் சச்சார் கமிட்டின்னு இருக்கு. சச்சார் கமிட்டி பரிந்துரையெல்லாம் கொடுத்தாங்க. என்ன நிலையில் இருக்கிறார்கள் தெரிஞ்சது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் சமுதாயத்தில் போல மதத்தில் ஒரு 7 பிரிவுகள் இருக்கு. அதுல என்ன நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் நம்ம தெரிந்து விட்டோம். அவர்களுக்கு இன்னும் பல திட்டங்கள் கொடுக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்கலாம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு 18+1 19 விழுக்காடு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும். அது செய்ய வேண்டும். பிசி இன்னைக்கு 30 விழுக்காடு. நாளை கணக்கெடுப்பு நடத்த பிறகு கிட்டத்தட்ட 45 விழுக்காடு பிசிக்கு கொடுக்க வேண்டிய நிலை வரும். எம்பிசி இன்னைக்கு 20 விழுக்காடு, எம்பிசிக்கு 24 விழுக்காடு கொடுக்கப்பட்ட நிலை வரும். இதான் உண்மையான சமூக நீதி. இதை நாங்கள் எடுக்க மாட்டோம் சொல்றதுல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. என்னன்னு, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அது 2010 நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாக தமிழக அரசு சொன்னார்கள். என்னன்னா, நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நியாயப்படுத்துங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு அங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, பழங்குடி சமுதாயம் இருக்கிறதா, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறதா என்று நியாயப்படுத்தி தரவுகள் கொடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வழக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தாகும். அதற்கு காரணமே திராவிட கட்சிகள் தான். அதனால இனியும் தாமதிக்காமல் முதலமைச்சர் அவர்கள் அறிவியுங்கள், தயவு செய்து அறிவியுங்கள். கேள்விகள் தயக்கம் காட்டுறாங்க சொல்றீங்களா சார்? தயக்கம் காட்டுறாங்கன்னா எதனால அந்த தயக்கம்? நீங்க சொல்வது போல கூட்டணி கட்சியில் வரப்போ சீட்டு கேட்பாங்கன்ற மாதிரி அந்த தயக்கமா, இந்த பொருளாதார ரீதியாக அப்படியே வச்சுட்டு எண்ணமா? இல்லை, இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் உதாரணத்துக்கு தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியில இந்த ஜாதி தான் இருக்கிறது, அந்த ஜாதியில் உள்ள வேட்பாளரை போட்டாலும் வெற்றி பெற முடியும் என்று தேர்தலுக்கு அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். வேலூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து விளக்கமளித்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.